இத்தனை விஷயம் நான் பண்ணுறதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் ஜாராவை பார்த்துக்கணும்ல, அதை ஃபுல்லாக அத்தனை வருஷம் அவள் தான் பண்ணா. ஸோ ஷீஸ் பீன் ஜாராஸ் மதர். அது ஈஸி கிடையாது. அவள் பெங்களூருக்கு போன ஃபேஸ் இப்போ கூட நேற்றுக்கு நைட்டு வரைக்குமே ஜாரா அவளோட மடியில் தான் உட்காந்து கொஞ்சம் வேலை தவிர்த்து என்னை அவள் கொஞ்சவே மாட்டா. ஆரியன் என் மடியில் தான் அதிகமாக இருப்பான். ஸோ ஐ திங்க் தட் நேற்றுக்கு நான் ஆரியன் கூட்டிகிட்டு இருக்கும்போது நான் திரும்பி பார்க்கும்போது ஜாரா அவள் மடியில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், தீஸ் ஆர் மொமெண்ட்ஸ் தட் வி ஆல் yearn for, these are moments we live for, this is the moments we grow with. அது அங்கே நடந்துச்சு and I'm so glad it is that way. இல்லை? Yes. Despite taking some wrong decisions in her life, you know, that she might have, you know, not wanted or either, I'm sure she doesn't have any regrets. She will not rewind anything or she will not say I don't want this. She would have, what she went through has made her stronger. வீட்டில் அந்த ஒரு ஹார்ட்ஷிப், அந்த ஹார்ட் டைமில் வந்து without giving up on herself, ஸ்ட்ராங்காக நின்று I got this அப்படின்னு சொல்கிறது is a big thing. One of the reasons I'm alive today after Bigg Boss is Arjun. Otherwise I had very suicidal thoughts at that time. ரொம்ப சூசைடலாக இருந்தேன் அந்த டைமில். he will ensure somebody is with me at all times. தனியாக கூட தூங்க விட மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருப்பான். ஜாராக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு, நீ அவளை தனியாக தூங்கக்கூடாது, அவள் வேறு ஷீ கீப் செக்கிங் ஆன் ஹர். நீ ஒரு 100 calls பண்ணுவேடா ஒரு நாளைக்கு. ஆனால் அவ்வளோ he would follow up to check I'm okay because I was so, I hated myself அந்த Why? phase. நீங்க நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஒரு ஹேட்டுக்கு நான் அனுபவம் பட்டதே கிடையாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்டேவர் வித் ஹேட். அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாக இருந்தது.